தலைமைச் செயலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. அதன் பிறகு ஜெயலலிதாவின் நகர்வை பொதுமக்களால் பார்க்க முடியாமல் போனது. ரயில் சேவையை தொடக்கி வைத்த மறுநாளே உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். பிறகு 74 நாட்கள் கடந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையிலேயே ஜெயலலிதா உயிரிழந்தார். கடைசியாக பொது நிகழ்ச்சியில் பேசிய போதும் சென்னையை அதிநவீன வசதிகள் கொண்ட பெருநகரமாக மாற்ற வேண்டும் என்ற தனது கனவு நனவாகி வருவதாக கூறியிருந்தார் ஜெயலலிதா. I am confident that the Japan International Cooperation Agency will continue its support for the Chennai Metro Rail project, both for the Phase 1 extension and for the Phase 2. We also request support for other important projects in the pipeline, like the 400 million litres per day desalination project near Chennai, the Chennai Peripheral Ring Road project, and the Tamil Nadu Investment Promotion Program. திமுக போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் டெபாசிட் இழந்தது என்ற வரலாற்று சாதனையை தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்வீர்களா?